கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அவரை அறிவிப்பதும் முக்கியம் அப்படின்றத நாம் எடுத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல நாம் எத்தனை வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோன்னு நிதானித்தோன்னா நம்ம வெட்கப்பட வேண்டியதாக இருக்கும். தேவனுடைய அன்பை எப்படியாவது மற்றவங்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு துடிக்கிறவங்கள பார்க்குறது ரொம்பவே அரிதாக இருக்குது. ஏதோ சபையில் போதகரோட ஊழியத்துக்கு போகும்போது மட்டும் சுவிசேஷம் சொல்கிறத நீங்கள் வழக்கமாக வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி தயவு செஞ்சு இந்த சிந்தனை பகுதியோட நேரம் எடுத்து சிந்திக்க நான் உங்களை அழைக்கிறேன். 17ஆவது நூற்றாண்டுடைய தலை சிறந்த சுவிசேஷகர் ஜான் வெஸ்லி. மெதடிஸ்ட் திருச்சபையை ஸ்தாபித்த இவர் தன்னுடைய ஊழியத்து நிமித்தமாக 2,50,000 மைல்கள் பிரயாணம் செஞ்சவர். 40,000க்கும் அதிகமான பிரசங்கங்களை நிகழ்த்தியவர். அதோட 25 புஸ்தகங்களையும் எழுதியிருக்கிறாரு. இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆங்கில பத்திரிகையில் நான் படித்தேன். அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு முறை வெஸ்லி ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு காட்டு பாதை வழியாக திரும்பிக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு திருடன் வழி மறைச்சி அவர்கிட்ட இருக்கிறத திருடிட்டு போகிறதுக்காக முயற்சி செஞ்சான். அவர்கிட்ட சில சில்லறை காசுகளும் சுவிசேஷ பிரதிகளும் மட்டும்தான் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு அவன் போக முயற்சி செஞ்சப்போ வெஸ்லி, கொஞ்சம் நில்லுப்பா, உனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னார். திடுக்கிட்டு நின்று போன திருடன்கிட்ட வெஸ்லி சொன்னார், நீ இப்போது செய்யும் இந்த தொழிலுக்காக வருந்த வேண்டியது வரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும்னு. தான் சொன்ன வார்த்தை திருடனுடைய உள்ளத்தில் கிரிய செய்யணுன்ட்டு வெஸ்லி ஜெபிச்சார். பல வருஷங்கள் உருண்டோடுச்சு. ஒரு முறை வெஸ்லி ஒரு ஆலயத்தில் ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லார்கிட்டேயும் கை குலுக்கிட்டு இருந்தப்போ புதுசாக ஒரு மனுஷன் வந்து, நான் உங்களுக்கு அதிக கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னான். இவர் யாருன்னு வெஸ்லி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அவன், பல வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட திருடியது நான் தான். இப்போ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டு தொழிலதிபராக இருக்கிறேன்னு சொன்னார். வெஸ்லி, எனக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நீ நன்றி சொல்லணும். அவருடைய ரத்தம் தான் பாவத்திலேருந்து உன்னை விடுதலையாக்குச்சின்னு சொன்னார். பிரியமானவர்களே, பாருங்க, தாங்கிட்ட திருட வந்த திருடனுக்கு கூட வெஸ்லி சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கை பாதையில் எத்தனையோ மனுஷங்க உங்களை கடந்து போயிருக்கலாம், உங்களோட உறவாடி இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற அன்பை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களா? உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் தவற விட்ட சந்தர்ப்பங்களை எண்ணி பாருங்கள். இழந்து போன நாட்கள் இனி திரும்ப வராது. ஆனால் பிரகாசமான எதிர்காலம் நம்ம முன்னாடி இருக்குது. அதை ஆண்டவருக்காக பயன்படுத்துவோமா? சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோன்னு 1 கொரிந்தியர் 9:16 பவுல் சொன்னதை நாம் கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்குது. ஆமாங்க, உங்கள் மூலயமா சுவிசேஷம் பரவ தேவன் திட்டம் வச்சுருக்கிறப்போ நீங்கள் உங்களுடைய தேவை, குடும்பம், வேலைன்ட்டு இன்னும் உங்களுடைய வாழ்நாளை வீணாக்கிக்கிட்டு இருந்தா இன்றைக்கே மனம் திரும்புறதுக்கு அன்போடு தேவன் அழைக்கிறாரு. அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமீன்.